வணக்கம் தாயகம். ஒவ்வொரு வாரமுமே அந்த வாரத்துல நடந்த விஷயங்களினுடைய தொகுப்பாக நாங்க இந்த பகுதியில பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில கடந்த வாரத்துல அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இலங்கையினுடைய புதிய பாடத்திட்டம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. இலங்கையில புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த போறாங்க. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்மையில ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு 2011ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 3,58,000 பேர் கிரேட் 1க்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க ஓலெவல் படிக்கும் போது 2021ஆம் ஆண்டு தானே. ஆனா அந்த டைம்ல 3,11,000 பேர் மட்டும்தான் ஓலெவல் எக்ஸாம்க்கு சிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இடைவிலகி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. எனவே இந்த இடைவிலகல் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இனிமேல் ஒரு புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வர போறாங்க. பிரின்சிபலுக்கு வேலை வைக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் 3 நாள் தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு வரலைன்னு சொன்னா தேடி பார்க்கணும், பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தேடணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வரலனாலும் நான் தான் தேடணும், ஸ்டூடெண்ட்ஸ் வரலனா நான் தான் தேடணும்னா நான் என்ன பண்றதுன்னு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே யோசிப்பாங்க. இதையும் தாண்டி ரீசெண்ட் டைமா இந்த டெங்குக்கான இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் போகும்போது கண்டிப்பா நுளம்பு பரவாம பாடசாலையை பாதுகாக்க வேண்டியது அதிபர்களின் கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செய்ய வழியில செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு முக்கியமான காரணமே கிரேட் 1ல இருந்து A லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே படிச்சிருக்கணும், அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம். இது சம்பந்தமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமா இதுக்காக கவனம் செலுத்துறாங்க. இப்போ இது ஒரு புதிய முறைக்கு கொண்டு வர போறாங்க இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தத்தை. அதாவது GPA முறை அப்படின்றாங்க. இவ்வளவு நாளும் எப்படி நாங்க படிச்சோம், எக்ஸாமுக்கு முதல் நாள் சப்புன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி கொண்டு போய் எழுதுறது, அப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது மார்க்ஸ் கொடுக்கும் போது அதுக்கு பிறகு கிரேட்னு பார்க்கும்போ A B அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஓ லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ஏன்னா உன் கூட தான் படிச்சா அவன் 9 எடுத்திருக்கா, நீ என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருக்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால இந்த சிஸ்டத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சர்வதேச தரத்திலான கல்வி முறையை கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்க. அதாவது எக்ஸாம் அப்படின்ற அடிப்படையில் மாணவர்களை படிப்பிக்காம அவர்களை வாழ்வியலோடு தொடர்பட்ட அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோசனமான முறையில இந்த கல்வி முறையை கொண்டு வர போறாங்க. இதுல என்னன்னு சொன்னா மாடியூல் சிஸ்டம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்களுடைய திறமையை அளவிட போறாங்கன்னு பார்க்கும்போது GPA பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அந்த GPA முறையினூடாக அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை மேற்கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. GPA பாயிண்ட்ஸ் நார்மலா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியதுதான். அதை ஸ்கூல் சிஸ்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கிரேட் 1ல இருந்து கிரேட் 6 வரைக்கும் அடுத்த வருஷமும் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 2027ஆம் ஆண்டு அதை அறிமுகப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்ப போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? இது பெரிய கேள்வி. அதுவும் குறிப்பா அம்மாமாருக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 5ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கான எக்ஸாம் கிடையாதுக்கானா பேரண்ட்ஸுக்கான ஒரு எக்ஸாமாவே மாறிடுச்சு தெரியுமா? விடிய காத்தால 4:30 மணிக்கே கிளாஸுக்கு கூட்டிட்டு போய் விடுறது, அது ஸ்கூல் போய் தூங்கும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சு வெளுப்பி அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? எனவே இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை முறையில சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. ஆனா எக்ஸாம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுமா அப்படின்னு சொன்னா இன்னும் அதுக்கான முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸாம் டேட்னு சொல்லிருந்தாங்க? எக்ஸாம் டேட் எப்ப சொன்னாங்க எனக்கு தெரியலையே. கொஞ்சம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்க போகுது. அட்மிஷன் கார்டுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இருந்தா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை உங்களுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப புதுசா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாவனையாளர்களுக்கு சில சந்தோஷமான செய்திகள் வருது. எந்த நேரம் பார்த்தாலும் போனை இப்படின்ட்டே இரு, அவ்வளவுதான் இந்த பெருவரல் அவ்வளவுதான் அப்படின்னு வீட்டுல அம்மாமார் சொல்லுவாங்க. அம்மா கிட்ட திட்டு வாங்காம இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறதுக்கான ஒரு ஃபீச்சரை இன்ஸ்டா நமக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோ ஸ்க்ரோல். அதாவது நீங்க பாத்துட்டு இருக்கும் பொழுது அது ரீல்ஸ் தன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நீங்க இப்படியே பாத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவனே இன்னும் சோம்பரியாக்குறது தானே. அப்படி இருக்கிற நேரத்துல இப்போ இந்த ஆட்டோ ஸ்க்ரோல் முறையை இன்ஸ்டாகிராம்ல அறிமுகப்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 13 வயதுல இருந்து 16 வயது கிடைப்பட்டவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மெட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பேரண்டல் சூப்பர்விஷன் ஆப் அப்படிங்கிற ஒண்ணு இலங்கைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. எனவே இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இல்ல இதை ஏன் நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ரீசெண்டா ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது இன்ஸ்டாவில் கிளாஸ்மேட்டோட கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத டைம்ல அந்த ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் தான். வீட்டுக்கு வந்த அந்த பையன் கூட இருக்கக்கூடிய இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸோட அந்த கேர்ளை ரேப் பண்ணியிருக்காங்க. வீட்டில் பார்க்கும்போது திருடன் வந்துட்டானோன்னு நினைச்சாங்களாம். ஆனா இந்த நட்பு வேற மாதிரி போய் வேற விதமான பிரச்சனைகளுக்குள்ள ஆளாகி இருக்கு அப்படிங்கிறது. இந்த சோசியல் மீடியா எவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயங்களுக்கு ஒரு முதல் காரணமா இருக்குன்றது நாம சொல்லிதான் தெரியணுன்றது இல்ல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாடசாலை பிள்ளைகள் போனும் கட்டாயம் தேவைப்படுது. அதனால போனை கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ். ஆனா அந்த பிள்ளைகள் எப்படி அந்த போனை பாவிக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்படுகிறது. பிள்ளைகள் என்ன பாக்குறாங்க சோசியல் மீடியாலன்றதை பேரண்ட்ஸ் பிளான் பண்ணலாம்.
பாக்குறது மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்களை அவங்க பார்க்கலாம் பார்க்க கூடாது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமாவும் இது இருக்கு அப்படிங்கறதால அதிகமானவங்க இதுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. வர்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி எல்லாரும் வானத்தை பார்க்கலாம். அந்த சான்ஸை விட்டுறாதீங்க. அதுக்கு பிறகு பாக்குறதுக்கு நாமும் உயிரோடு இருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகானா கிறிஸ்துவுக்கு முன் 743ஆம் ஆண்டு தான் வந்திருக்கு ஒரு சூரிய கிரகணம். கிட்டத்தட்ட 7 நிமிஷங்கள் வரைக்கும் ஒரு நீடித்த ஒரு சூரிய கிரகணமாக அதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த 2021ஆம் ஆண்டினுடைய மிக நீளமான சூரிய கிரகணம் வந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி வரப்போகிறது. இப்போ நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா 2114ஆம் ஆண்டு தான் இதை பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே கிடையாது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை, இந்தியா இந்த மாதிரியான நாடுகள்ல பகுதி அளவுல மட்டும்தான் தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? பெரிய மிக நீளமான சூரிய. திடீர்னு கேள்வி கேட்காது. இருக்கு பெரிய வட ஆப்பிரிக்க கிரகணம். பெரிய வட ஆப்பிரிக்க கிரகணம்னு பேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரைக்கும் இருக்குமா? ஆமா, 6 நிமிஷம் வரைக்கும் இருக்க போகுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இதை முற்றுமுழுதாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஸ்பெயின், லிபியா, எகிப்து, சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல வந்து முழு அளவுல வந்து இந்த சூரிய கிரகணத்தை அனுபவிக்கலாம். ஆனா நமக்கு வந்து பகுதி அளவுல தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து நாங்க வந்து மாலை வேளையில இந்த சூரிய கிரகணத்தினுடைய பகுதி சூரிய கிரகணத்தை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க, பிறகு வருத்தப்படுவீங்க.